మదురై నుంచి ఓం శక్తిమాల ధరించి 100 మంది భక్త బృందంతో జనవరి 10న తిరుమల యాత్రకు వచ్చి తిరుమలలో తప్పిపోయిన తల్లి కోసం ఓ మిలిటరీ జవాన్ ఆమె ఫోటో పట్టుకుని వెతుకుతున్న దృశ్యం గుండెలను పిండేస్తోంది. 70 సంవత్సరాల గల వెల్లితాయ్ అనే జవాన్ తల్లి సీసీ కెమెరా విజువల్స్ కి చిక్కిన చివరి దృశ్యం. తిరుమల డంపింగ్ యార్డ్ వద్ద ఆమె అనుమానాస్పదంగా తిరుగుతుండడం మాత్రమే. ఆచూకీ కోసం ఫోటోతో వచ్చిన కొడుక్కి తాము చూశామని కూడా చెప్పని టీటీడీ సిబ్బంది ఎందుకు నిజం దాచారంటూ నిలదీసిన పోలీసులు, వవ్య ప్రాణులు దాడి చేసిందేమోనని అనుమానం వ్యక్తం చేసిన పోలీసులు, నా తల్లిని అడవి జంతువులు బలి తీసుకుని ఉంటే కనీస ఆనవాళ్లైనా ఉండాలి కదా, నా తల్లి ఆచూకీ తెలిస్తే చెప్పండి అంటూ సెలవు పెట్టి తిరుపతి పరిసర ప్రాంతాలు వెతుకుతున్న కొడుకు జవాన్ ముత్తు ఉదంతం ఒక విషాదంతం. సెలవులు ముగిసి నేపాల్ సరిహద్దుల్లో ఉద్యోగానికి వెళ్లలేక ఇటు తల్లి ఆచూకీ కానరాక తల్లి కోసం తల్లడిల్లిపోతున్న జవాను. మాతృప్రేమ నిజంగా కన్నీరు తెప్పిస్తోంది. సోమవారం తిరుపతి కలెక్టర్ కార్యాలయం వద్ద కలెక్టర్ని కలిసి తన తల్లి మిస్సింగ్ కేసును సీరియస్ గా తీసుకోమంటూ ఫిర్యాదు చేయడానికి వచ్చిన కొడుకు ముత్తు ఆవేదన వినండి. இந்திய துணை ராணுவ படையில் பணி செய்கிறேன் சார். என்னுடைய அம்மா ஜனவரி 10ஆம் தேதி சுற்றுலா பயணம் வந்தாங்க திருப்பதி கோயிலுக்கு. வந்ததில் நம்ம ஊரில் 100 பேர் வந்தாங்க. 100 பேரில் எங்கள் அம்மா மட்டும் மிஸ்ஸிங் ஆகிட்டாங்க. இதுவரை கண்டுபிடிக்க முடியல சார். நாங்களும் குடும்பத்தோடு தேடி பார்த்தோம். தேடி பார்த்துட்டு எங்கள் அம்மா இது வரைக்கும் எங்களுக்கு கண்ணுக்கு படலை. வேறு வழி எங்களுக்கு தெரியல. அந்த குப்பை ஏரியா பக்கம் போனாங்க அம்மா. அந்த போன வீடியோ மட்டும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அங்கேருந்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. கடைசியாக போலீஸோடு என்னன்னா காட்டு பக்கம் போயிட்டாங்க, விலங்குகள் அட்டாக் ஆகிடுச்சு, ஆவாசியங்களால் கண்டுபிடிக்க முடியல, அந்த மாதிரி ஒரு தகவல் எங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இதனால் எங்கள் அம்மாவோட இதெல்லாம் ஒரு துணியோ அவங்களுடைய இதெல்லாம் ஒரு ப்ரூஃப் கிடைக்கும்ல, எதுவுமே கிடைக்காம எங்களை அப்படியும் விட்டுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? நான் குடும்பத்தை 2 மாதம் இங்கேயே தங்கி முடிஞ்ச அளவுக்கு தேடி நாங்களாக பார்க்குறோம். பூரா சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், எங்கேயுமே அம்மா கிடைக்கல. இப்படி நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வழி இல்லாமல் கலெக்டர் ஆகிட்டு வந்திருக்கோம். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மனு கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு மதுரை மாவட்ட கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கோம். அங்குள்ள எஸ்பி ஆஃபீஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டோம். எல்லா இடத்தையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் டிபார்ட்மெண்ட்டு வழியாக 2 தடவை அப்ளிகேஷன் அனுப்பியிருக்கேன். அப்பிருந்து எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு கிடைக்கல சார். நாங்கள் என்ன பண்ணுறது? வெளி மாநில வாசி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. தங்க முடியலை, பேச முடியலை, யார்ட்டையும் ஒரு விஷயத்தை சொல்லணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ல முடியாது. அதாவது தயவுசெய்து சார் கலெக்டர் ஐயா தான் எங்களுக்கு எதாவது வழி கொடுத்து எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சி தரணும் சக்தியாவது. நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? நான் இந்திய துணை ராணுவ படையில் எஸ்எஸ்பி சசஸ்ட்ர சீமாபல் 11ஆம் பிஎன் உத்தரகாண்டில் நேபாள் பார்டரில் டியூட்டி பார்க்குறேன் சார். நான் ஒரு ஹவுல்தார், ஹெட் கான்ஸ்டபிள் டியூட்டி. நீங்கள் இந்த அம்மா தேடுறதுக்காக 2 மாதம் இங்கே தங்கிட்டு இருக்கேன் சார். எங்களால் ஒன்றுமே புரியலை. என்ன வழி தான் நீங்கள் தான் அது அம்மாவை கண்டுபிடிக்க முடியல எங்களால். கலெக்டர் ஐயா தான் எங்களுக்கு எதனா ஏற்பாடு பண்ணி தரணும். இல்லைனா முதலமைச்சரை பார்க்கலாம்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆந்திர முதலமைச்சரை அவரை போய் பார்த்து எதனா ஏற்பாடு பண்ணலாம். எனக்கு 1 வாரம் தான் லீவ் இருக்குது. அதுக்குள்ளே எதனா ஐடியா பண்ணிருக்கோம். உங்கள் பேர்? என்னோடய பேர் முத்து சார். இப்போ உங்களுக்கு அம்மா ட்ரேஸ் அவுட் பண்ணணுமா, டெத் சர்டிஃபிகேட் வேணும்? அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. వాళ్ళ అమ్మని కనుక్కొని 2 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் அம்மாவை என்னன்னு தகவல் கிடைக்கவே இல்லை. அது நான் இப்போ 2 மாதம் லீவ் இங்கே தான் அலைஞ்சிட்டு இருக்கேன். இங்கேன்னா நீங்கள் ஒரு வாட்டி நேராக எஸ்பி ஆஃபீஸுக்கு போய் பெரிய ஆஃபீஸர் பாருங்க. 2 தடவை மனு கொடுத்துருங்க சார். அங்கேயும் ஒரு ஆச்சு. எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துருக்கீங்களா?
భారతదేశంలోనే ప్రథమ స్థానంలో ఉండే మణిపాల్ యూనివర్సిటీ నందు ఎండి డెర్మటాలజీ చేసి గోల్డ్ మెడల్ అందుకున్న డాక్టర్ ఏఎస్ఏ నివాళిక గారు వేదా హాస్పిటల్ నందు ఎక్కడా తగ్గని చర్మ సమస్యలకు, గోళ్ల సమస్యలకు, జుట్టు సమస్యలకు మెరుగైన వైద్యం అందిస్తున్నారు. మా వద్ద అన్ని రకాల అడ్వాన్స్డ్ స్కిన్ ట్రీట్మెంట్స్ అందుబాటులో కలవు. సోరియాసిస్, బొల్లికి ఫోటోథెరపీ, చర్మ సౌందర్యానికి గ్లోకి, హైడ్రాఫేషియల్, మచ్చలు మంగుకి లేటెస్ట్ పికో లేజర్ మైక్రో డెర్మాబ్రేషన్, టాటూ రిమూవల్, బ్రైడల్ స్కిన్ కేర్ ప్లస్ గ్లో అప్, యాంటీ పింపుల్ ట్రీట్మెంట్, అవాంఛిత రోమాలు తొలగించడానికి లేటెస్ట్ ట్రిపుల్ వేవ్ లెంత్ డయోడ్ లేజర్, హెయిర్ ఫాల్ కి జిఎఫ్సి మరియు పిఆర్పి ఇంజెక్షన్స్, వాట్స్ 6 నెలలకి క్రయోథెరపీ కలదు. స్కార్స్ రిమూవల్ కి ఫ్రాక్షనల్ CO2 లేజర్ మరియు మైక్రో నీడిలింగ్, పులిపిర్లకు రేడియో ఫ్రీక్వెన్సీ కలదు. సంప్రదించండి డాక్టర్ నివాళిక, వేద హాస్పిటల్, సాయిబాబా గుడి దగ్గర, పొగతోట, నెల్లూరు.